அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வீடியோ போடுறேன். ஏன்னா இன்றைக்கி இசைஞானி இளையராஜா அவர்களின் பிறந்த நாள். அவருனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவர் குன்றாத புகழோடு நீடூழி வாழணும். இசைஞானி அவர்களுடைய இசையை பற்றி எல்லாரும் பல விதங்களில் பாராட்டியிருப்பாங்க, பல விதங்களில் வர்ணிச்சிருப்பாங்க. என்ன கேட்டால் அவருடைய இசைங்கிறது ஒரு உறவு மாதிரி. அம்மா இல்லாத, அப்பா இல்லாத, துணை இல்லாத, அனாதை போன்று வாழ்பவர்களுக்கு அவருடைய இசை தான் ஒரே உறவு. அது எல்லா ரோலையும் அழகாக ப்ளே பண்ணிடும். தனிமைங்கிற உணர்வையே கொடுக்காது. சோகமாக நம்ம இருக்கும்போது எங்கேயோ தூரத்திலிருந்து அவர் பாட்டு கேட்டால் போதும், அந்த சோகம் அந்த பாரம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு மனசு ஒரு நிமிஷத்தில் லேசாயிரும். அப்படிப்பட்ட பவர் அவருடைய இசைக்கு இருக்குது. அவருக்காக அவருடைய பிறந்த நாளில் என்னுடைய கவிதைகளை ஒரு காணிக்கையாக ஒரு பரிசாக கொடுக்குறேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது அவருடைய பாடல்களை கேட்கும்போது நான் அப்பப்போ எழுதின சிறு சிறு கவிதைகள், அதை ஒரு தொகுப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கேளுங்க, அவரை கொண்டாடுங்க. நன்றி. இந்த வீடியோவோட கடைசியில் ராஜா சாரோட 5 ரேர் சாங்ஸ் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் கேளுங்க. நம்ம ராஜா சார் பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? காதல் மிக அழகாய் தோன்றியது, எனக்கும் காதல் வாராதா என ஆசை வந்தது, காமம் கூட கலையாய் தெரிந்தது, வாழ்ந்த காலங்கள் மீண்டும் வேண்டுமென ஏக்கம் வந்தது, சோகம் கூட சுகமாயிருந்தது, வந்த கோபம் சாந்தமானது, வாழ்க்கை மிக இனிமையானது, இசைஞானி எல்லாம் முன்னால் உன் இசையால், திரும்பிய பக்கமெல்லாம் உன் இசையை ஒலித்த அந்த 80களின் வசந்த காலம் திரும்ப வாராதா? இசை என்ற பெயரில் இன்று ஒலிக்கும் இரைச்சலின் மத்தியில் என்றும் என் செவியோரம் இதமாய் வருடும் இசைஞானி உன் ராகம். விழிகளை மூடி ரசித்தேன் என்றால் இன்றும் திரும்பிய பக்கமெல்லாம் இசைஞானி நீ நீ நீ. நைட்டு ட்ராவல் பண்ணும்போது ராஜா சார் பாட்டை ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு போனால் ஜன்னல் வழியாக என்ன காட்சி வந்தாலும் பார்வை அதில் போகாது. கண்கள் வெறிச்சு பார்த்துட்ருக்குமே தவிர மனசு அவர் பாட்டை ரசித்து கேட்டுட்ருக்கோம். இதோ வர்ணஜால இரவில் வர்ணங்கள் தான் என்ன, விண்மீன்களா, விழித்திருக்கும் நினைவுகளா, விடியா பொழுதை ஒளிரச் செய்யும் நியான் விளக்குகளா? ஏதுமில்லை. இரவை அழகாக்கும் அலங்கரிக்கும் அமுதமென அள்ளி பருக வைக்கும் மாயாஜாலம், அந்த வர்ணஜாலம் இசைஞானி உன் இசையே, உன் இசை மட்டுமே. ராஜா சார் ஃபேன்ஸ் எல்லாமே செல்ஃபோனில் ரிங்டோன் அவரோட பாட்டை தான் வச்சுருப்போம், அவரோட பிஜிஎம் தான் வச்சுருப்போம். அது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அலைபேசி அழைக்கும் போதெல்லாம் அழைப்பது யாரென்று பார்க்க தோன்றவில்லை, எடுத்து பேச மனமும் இல்லை. ஏன்? அலைபேசியின் அழைப்போசையாக நான் வைத்திருப்பது இசைஞானி உன் பாடலை அல்லவா? காட்டுமல்லி பாட்டை அவர் எழுதி இசையமைக்கும் போது அவரோட வயசு 80. 80 வயது. என்ன இப்போது? இன்னும் காதல் வடிகிறது இவன் வரிகளில். இசையை நேசிக்கும் இவன் இதயம் இன்றும் இளமையாய். இளைய ராஜா. என்னோட கவிதைகளை விட்டு தள்ளுங்கங்க. இப்போ கேட்க போகிற இந்த 5 ரேர் சாங்ஸ் நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும். முதல் பாடல் 100வது நாள் படத்திலிருந்து உலகம் முழுதும் பழைய ராத்திரி. உலகம் முழுதும் பழைய ராத்திரி, உனக்கும் எனக்கும் புதிய ராத்திரி. 2வது பாடல் மகுடி திரைப்படத்திலிருந்து நீலக்குயிலே உன்னோடு நான். நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புனலில் அன்றாடம் நான் நீராடுவேன், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே. 3வது பாடல் தேவதை படத்திலிருந்து ஒரு நாள் அந்த ஒரு நாள். ஒரு நாள் அந்த ஒரு நாள் உன்
4வது பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் படத்திலிருந்து நான் ஒரு பொன்னோவியம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. 5வது பாடல் மீண்டும் கோகிலா படத்திலிருந்து ஹே ஓர் ஆயிரம். கீழ்வானிலே இளம் சூரியன் தேரோட்டமே காண. சாங்ஸை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கேட்டு பாருங்க. இன்னும் தீரவில்லை தாகம், கேட்க கேட்க திகட்டாமல் தித்திக்கிறது இசைஞானி உன் ராகம். கவிதை பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. ராஜா சருக்காக நான் மேக் பண்ண ஸ்பெஷல் வீடியோ.